ஒருத்தர் லண்டன் போகிறதுக்காக விமான நிலையத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தெரிய வருது அவர் போகிற ஃப்ளைட்டு 1 hour லேட் அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. எதுக்கால ஒரு எடை பார்க்கக்கூடிய ஒரு மிஷின், வேயிங் மிஷின் கண்ணுக்கு அதுக்கால தெரியுது. சரின்னு ₹1 காயின் பாக்கெட்டில் இருந்து எடுத்து அதை கொண்டு போய் போட்டு எடை பார்க்குறாரு. நீ வெளிநாடு செல்ல போகின்றாய், உன்னுடைய விமானம் 1 மணி நேரம் காலதாமதம் அப்படின்னு வருது. இது எப்படிப்பா இது இப்படி தெரியுதே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதில் ஏதோ ஏமாத்துறானுங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஒத்த காயினை போட்டு பார்க்குறாரு. அந்த அட்டையில் பின்னாடி வரக்கூடியது இதே செய்தி தான் வருது. சரி என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஆள் ஒருத்தன் அப்படி நடந்து போகிறான். அவனை கூப்பிட்டு அவன் கையில் ₹1 போட்டு நீ வெயிட் பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் காயின் போட்டு எடுக்கிறான். அதில் நீ இங்கே வேலையாள், உன்னுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னு வருது. பயணிக்கு ஒரே குழப்பமாகி போகுது. என்னடா இப்படி ஒரு மிஷினா அப்படின்னு நினச்சி சுற்றி பார்க்குறான். அங்கே பெண்களுக்கு உண்டான துணிக்கடை எல்லாம் இருக்குது. சரி உள்ளே போகிறான். துணிக்கடைக்குள்ளேருந்து நம்ம கதாநாயகன் ஒரு பொம்பளை வேஷத்தில் வர்றான். வந்தவன் வேயிங் மிஷினுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு வித்தியாசமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இப்போ என்ன பண்ண இந்த மிஷின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ₹10 காயின் உள்ளே போடுறான். போட்ட உடனே அட்டை வந்துடுது. அடே முட்டாள், உன்னுடைய விமானம் போய் 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னு வருது. அதனால் நாம் எதையும் சும்மா நம்ம தேவையை மட்டும்தான் சோதிக்கணும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் போய் சோதிச்சுக்கிட்டு இருந்தால் இதுதான் நெட் ரிசல்ட்.